நன்மைகளை நாம் பாடி கர்த்தரை துதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அருமையான தேவன் இந்த நாட்களிலே என்னோடு கூட அநேக காரியங்களை குறித்து தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு காரியம், இங்கே நாம் எப்பொழுதெல்லாம் டிவி நிகழ்ச்சி நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அருமையான சகோதரன் சிலனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். தெய்வமே எங்களுக்கு 24 மணி நேரம் எங்களுடைய சேனலை உருவாக்கும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்து அழி சொல்லுமா. ஆமென். கடந்த நாட்களில் என்னோடு கூட பாஸ்டர் நதான் என்னோடு கூட பேசினார், நேற்றும் பேசினார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் அவரிடத்தில் ஒரு காரியத்தை பரிமாறினேன். அவர் என்னை அவருடைய நாட்டுக்கு அழைப்பு கொடுத்தார். நான் சொன்னேன், இல்லை என்னால் இப்போது எங்கேயுமே வர முடியாது என்று சொன்ன பொழுது, இல்லை நீங்கள் வரணும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே இந்த அருமையான சகோதரன் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசிக் கொண்டிருந்ததான அநேக காரியங்களை குறித்து நான் பேசுவதற்கு ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்தேன். ஒவ்வொரு சகோதரர்கள் அவரிடத்தில் நான் பேசுவதற்கு ஏதாவது ஒரு துணை வேண்டும் என்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட பேசுவதற்கான காரியங்களை எல்லாமே கிருபை செய்தார். நீங்கள் அதற்காக செபிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தருடைய மகாபரிய கிருபை கூட இருக்கிறது. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய இந்த நாட்கள் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் செபிக்கிறீர்களோ, எத்தனை பேர் தேவ சமூகத்திலிருந்து நாம் இந்த காரியங்களுக்காக நாம் செபிக்கிறோமோ, அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. நம்முடைய தேவைகள் என்னவோ அதை நாம் தேவ சமூகத்திலிருந்து செபிக்கிற பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களும் நமக்கு நன்மையாகவே கர்த்தர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால நேரத்தில் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நேற்று மாலை அவருக்கு இரவு எனக்கு 2 மணிக்கெல்லாம் கூப்பிட்டார், 12 மணிக்கெல்லாம் கூப்பிட்டார். நான் சொன்னேன், நாளைக்கு என்னோடு கூட பேசுங்கள் என்று. சரியான அந்த டைம்ஸ் கொடுத்திருந்த நேற்று என்னோடு கூட அவர் பேசினார். மறுபடியுமாக இந்த இன்றைக்கு இரவு அவர் என்னோடு கூட சில காரியங்களை குறித்து டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துவதை குறித்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லா பள்ளத்தாக்குகளையும் கர்த்தர் சரி பண்ணுவதற்கு நல்ல ஒரு தேவனுடைய தாசனை, நல்ல ஒரு திருச்சபையை கர்த்தர் ஆயுதப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா. நன்மையான காரியங்கள் கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே செய்வார். ஜனவரி, இந்த வருஷத்தினுடைய ஜனவரி மாதங்களிலே அந்த கான்ஃபரன்ஸ் நடப்பதற்கான பிளானிங் திட்டத்தை எல்லாம் அவர்கள் வகுக்குவதற்கு துபாய் தேசத்துக்கு வருவதற்கு ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 9வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். போதும். என்னவா? பரிசுத்த அலங்காரத்துடன். எப்படி பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ள முடியும்? அவங்கள கேள்வி கேட்பேன், நானும் சொல்லுவேன். பரிசுத்த அலங்காரத்தோட நாம் கர்த்தரை எப்படி தொழுது கொள்ள முடியும்? பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கிறீங்க நம்மளாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு குடும்பம் என்னை பார்ப்பதற்கு வந்திருந்தார்கள். சரியாக மணி 5 மணிக்கெல்லாம் வந்தார்கள். அந்த குடும்பம் கதறின அந்த கதறலை நாளைக்கு ஈவினிங் வர சொல்லியிருக்கிறார். நாளைக்கு ஈவினிங் என்ன வந்து பாருங்கன்னு சொல்லி அந்த குடும்பம் கதறின அந்த கதறலை நீங்கள் பார்த்தால் நம்மை ஆண்டவர் எப்படி சுகமாய் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
சில இடத்துல நீங்க போய் உள்ள இறங்கி பார்க்கணும். உங்களுக்கு தெரியல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மேல் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான விசுவாசத்தை பெருக பண்ணல. இன்னும் நீங்க அப்படியே குறுகிய வட்டத்துக்குள்ளதான் ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. ஒரு காலையில தான் நான் ஒரு டெஸ்ட் பண்ணி இங்க சொல்லிட்டு இருந்தேன். எப்படின்னா, ஒரு பையன் இங்கிருந்து வந்து பாஸ்டர் சொன்னான், அவன் நல்ல கீபோர்டு வாசிக்கிறவன், திடீர்னு வர மாட்டான் சர்ச்சுக்கு. இந்த பாஸ்டர் பாவம், இந்த கீபோர்டை எடுத்து உருவாருங்கடா அப்படின்ட்டு ஒரு ட்ரம் எடுத்து வச்சுட்டு கை தட்டி ஆண்டவரை ஆராதனை பண்ணிட்டு இருந்தாரு. என்னப்பா ஜேம்ஸ், ஏன் நீ ஆராதனைக்கு வரல அப்படின்னு. பாஸ்டர், சனிக்கிழமை ராத்திரி ஆயிடுச்சுன்னா போறேன், எனக்கு ஒரே வயிற்று வலி பாஸ்டர், அது 2-3 நாள் வரைக்கும் அப்படியே நான் வாடி போயிடுறேன் அப்படின்னா. இவர் சொன்னாரு, பரவாயில்ல வா, கொடுத்து நான் ஜோம் பண்ண போறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா வந்தா, ஆண்டவரே சோதரம், இந்த பையனுக்கு வயிற்று வலி இருந்தா இயேசுவின் நாமத்தினால இவனுக்கு விலகட்டும், இவனுக்கு வயிற்று வலி இல்லைன்னா இவனுக்கு வயிற்று வலி வரட்டும். சிரிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினால வயிற்று வலி இருந்தா போகட்டும், இயேசுவின் நாமத்தினால வயிற்று வலி இல்லைன்னா வரட்டும் அப்படின்னாரு. என்னடா பாஸ்டர் இப்படி ஜோம் பண்ணிட்டாரு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கிறான். வீட்டுக்கு போகவே முடியலையா, வயிற்று வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வயிற்று வலினா ஒரே வாரத்துக்குள்ள என்னவா, காட்டு பண்ணி மாதிரி இருந்த உடம்பு காட்டுல கிடக்கிற ஓனா மாதிரி ஆயிட்டான். ஒரு வாரம் லூஸ் மோஷன், வயிற்று வலி, பாத்ரூமுக்கு வீட்டுக்கு ஓடி இருக்கிறான். என்னடா செஞ்ச, என்னடா சாப்பிட்ட அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களா. அவன் சொன்னானா, ஒன்றும் இல்லைம்மா, என் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு சினிமாவுக்கு அங்கே ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சுற்றுறதுக்காகவே பாஸ்டர் ஏண்டா வரல சர்ச்சின்னு வயிற்று வலின்னு தான்மா சொன்னேன், ஆனால் உண்மையிலேயே வந்துருச்சுமா. மறுபடியும் அவர் சொன்னானா பாஸ்டர், தப்பி தவறி கூட இனிமே சாக்கு போக்கு மட்டும் அவன் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆண்டவர் உபயோகத்துக்கு என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவர் மன்னிக்கிட்டு ஜோம் பண்ண. அவர் ஜோம் பண்ண உடனே சுகமாச்சு. கைகளை உயர்த்தி சொன்னாங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு அடியிலே சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், தாவீதனுடைய கையில ஒரு சரியான ஒரு வீணை இருந்தது. அவன் யார்கிட்ட முன்னாடி அவன் துதிச்சு பாடி இருப்பான்னு நினைக்கிறிய? அவன் பாட்டை யார் கேட்டது? அவன் பாட்டை கேட்டது யாருன்னா ஆடுதான் கேட்டுச்சே தவிர மனுஷனே கேட்கல. ஆடு கேட்டிருந்தாலும் அதை ஆடு கேட்கிறதா அவன் நினைக்கல. என் பாடலை என் தேவன் கேட்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லலாம். என்ன சொல்றது? பொல்லாத ஆவியும் கேட்டுட்டு இருந்துச்சா? அது அப்புறம் இல்ல, அதாவது எப்படின்னு கேட்டா, லைஃப் இது ஒரு விசுவாசம். நான் பாருங்க, இந்தியாவில் இருந்தேன். இந்தியாவில் இருக்கிற பொழுது ஃபர்ஸ்ட் நான் இந்தியாவில் இருக்கும்போது விமானம் பறந்து போகிற போது அந்த விமானத்தை அப்படியே பார்ப்பேன். இதுல மனுஷன் எப்படி போக முடியும் நான் யோசிப்பேன். ஏன் தெரியுங்களா? நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்? சும்மா ஒரு கையில பிடிச்சிடலாம், ஒரு சின்னதா இருக்கும். இதுல எங்க உட்காந்துருப்பான் மனுஷன்? மேல உட்காந்துருப்பானா, கீழே உட்காந்துருப்பானா, இது எப்படி உள்ள போவான்? அப்படிலாம் சின்ன பிள்ளையா இருந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் சில நியூஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அது பெரிய உருவம் தான் அவளோட உடத்துல வருங்கிறது நம்ம யோசிக்கிறோம். அதே ஃப்ளைட்ல நம்மளை கர்த்தர் கொண்டு வரும்போது யோசித்து பார்க்கிறோம், நாம் நினைப்பதற்கு கூட தகுதியற்றவர்களாய் இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார். எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே 1978 சென்னையில்
ஒரு எக்ஸ்ட்ரா சர்க்குன்னு ஒரு பெரிய மீட்டிங் நடத்தியிருந்தார். அதில் வெளிநாட்டிலிருந்து பெனி கிரஹாம் வந்து மெசேஜ் கொடுக்குறார். அந்த 3 நாள் கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருந்தேன். 78 இந்த 3 நாள் கூட்டத்தில் நாங்கள் எல்லாரும் போயிருக்கிறோம். இப்போ சென்னையில் கடற்கரையில் போய் நாங்கள் 3 பேர் மட்டும் ஜெபித்தோம். அந்த 3 பேரில் ஒரு பையன் தான் இப்போ இருக்கிறான். ஒருத்தர் இறந்துட்டாரு. அவருக்கு திருநெல்வேலி அருமையான ஒரு சகோதரன். அவர் பேர் வந்து ஜெயபாண்டி. 9 கொலை பண்ணின மனுஷன். இலங்கையில் 9 கொலை பண்ணிட்டு கள்ளத்தொழில் தப்பிச்சு வந்து நேராக இங்கே மயிலாடுதுறை இங்கே வந்துட்டாரு. அவர் என்னோடு கூட ரொம்ப நாள் வரைக்கும் ஊழியத்தில் தங்கியிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு அவர் செய்கிற தொழிலே விட்டு மாறி அவர் பிஸ்னஸ் வேற மாதிரி பண்ணினாரு. அவர் தான் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தார். செலவுலாம் அவர் தான் பண்ணியிருந்தார். அங்கே போய் பார்க்கும்போது விடிய காலையில் நாங்கள் நைட்டிலேருந்து ஜெபம் பண்ணுறோம் கடற்கரையில். இப்போ ஒரு விமானம் வந்து நிற்கிறது. அதை எல்லாம் ஏறிட்டாங்க. ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் காலியாக இருக்குது. அந்த சீட்டில் நான் பார்த்தீங்கன்னா தலைவிரி கோலமாக இருக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் ஏறுறேன். இதுதான் சொப்பனம். முடிஞ்சு போச்சு. 78 இந்த சொப்பனத்தை பார்க்கறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். பிரேசலாம். கிட்டத்தட்ட இந்த சொப்பனம் கண்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு என்ன ஆண்டவர் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப காலங்கள் இருந்துச்சு. இந்த தரிசனத்தை நான் வந்து என்ன செஞ்சேன், மனசுக்குள்ளே ஒரு பக்கத்தில் வைத்திருந்தேன். நான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னேன், நிச்சயமாகவே என்னை நீ வெளிநாட்டு தேசத்துக்கு கொண்டு போவி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? கொண்டு வந்தாரா இல்லைங்களா? ஆமென், ஆமென். ஆண்டவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொண்டு என்ன செய்யணுமா, துதிக்க வேண்டும். பிரைஸ் காட். வேலை செய்யும்போது சொல்லுவோம், என்னையா வேலை, ஒரே சனி முடிச்ச வேலை, எப்போ பார்த்தாலும் நுள்ளு பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேலை வேணாம் விட்டுட்டு போயிடலாம். நீ எதை உன் வாயினால அறிக்கை பண்ணுகிறாயோ அது ஒரு நாளிலே நடைபெறும். உன் வாயில நீ என்ன அறிக்கை பண்ணுகிறாயோ அந்த அறிக்கை வந்து பிசாசு தவறா பண்ண வைப்பான். சாதாரணமான ஒரு சின்ன சம்பளத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்தி உயர்த்தி கொண்டு போகும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? தேங்க்ஸ் சொல்லு, நன்றி சொல்லு. அதான் பரிசுத்த அலங்காரம். பிரைஸ்கா. இந்த ஒரு பாட்டில் தண்ணி எவ்வளவு? 1 கிராம். இந்த தண்ணி 1 கிராம் பார்க்க வேண்டாம், தாகத்துக்கு இந்த தண்ணி கிடைத்ததுக்காக நன்றி சொல்லணும். தாகத்துக்கு இந்த தண்ணி கிடைச்சதுக்காக நன்றி. அதெல்லாம் நினைச்சு நினைச்சு துதிக்கும் பொழுதுதான் தாவீது அந்த ஆடுகள் மத்தியிலே கர்த்தரை அவன் துதித்து பாடி மகிமைப்படுத்துறதுனால அவனுடைய நல்ல மனசை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இவன் சரியா ஒழுங்கா ஆட்டை மேய்க்கிறான். எப்படி மேய்க்கிறான்? ஒரு முறை அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது என்ன வருது? சிங்கம். சிங்கம் எப்படி வரும்? சிங்கத்தை வந்து நேராக பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை பேர் பார்க்கலன்னா நேராக பார்க்கலன்னா ஏன் கூட வாங்க, நம்மளை கூட்டிட்டு போறேன். பேசலாம். அந்த சிங்கத்தை அவன் வாயை பிடிச்சி கிழிச்சிருக்கிறான். நான் பார்க்குறேன், தாவீது எப்படி சிங்கத்தை கொள்ளுறது அளவுக்கு அவனுக்கு பலன் இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு காண்டாம் மிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்புறம் என்ன வந்துச்சு? ஒரு முறை சிங்கம் வந்துச்சு. அப்புறம் என்ன வந்துச்சு? கரடி. அது எப்படி இருக்கும்? ஆடு மாதிரி ஆடு வரும். நல்ல அனுபவம் இருக்குது. ஒரு மாதிரி கரடிட்டு கொண்டு கொடுக்க வேண்டியதான். அது உன்னை பார்த்த உடனே சந்தோஷமா கேட்கப்பே, நல்லா இருக்கியா, நல்லா சாப்பிட்டு கிஃப்ட் சந்தோஷமா இருக்கியா? ஆமா. பிடிச்சி அது போதல் ஒரு முறை நினைச்சு கரடி வந்தது. அந்த கரடி எப்படி இருந்தது? அந்த மந்தையை
சீர்கெடுக்க வந்த அந்த கரடியையும் என்ன சொல்ற தாவீது ஒரு முறை அதை என்ன செஞ்சா அடிச்சு நொறுக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் எவ்வளவு கிருபையாய் நம்ம தாவீதோடு கூட இருந்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அது போலதான் அவன் சுரமண்டலத்தில் வாசிக்கிற தேறினவனாய் காணப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கிறோம் அவன் சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேறினவன். ரொம்ப அழகாக என்ன செய்வான், ரொம்ப அழகாய் வாசிக்கிறவனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவனிடத்தில் ஒரு தைரியம் இருந்தது. என்ன வந்தது? தைரியம் இருந்தது. எப்படி தைரியம்? ஜெயிக்கக்கூடிய விசுவாசம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் தாவீதை கொண்டு செய்த காரியங்கள் இஸ்ரவேலுக்கு பெரிதாய் காணப்பட்டது. பிரைஸ் காட். ஒரு கோலியாத்தை முறியடிப்பதற்கு ஒரு அரசனால முடியல, ஆனா ஒரு தாவீதால அதை முடியும் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருந்தார். ஆனால் ஏன் அதை உங்களுக்கு சொல்றேன்னா, தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிறகு தாவீது என்ன செய்யறானா, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அவன் அரசனுடைய அந்த ஆடைகள் எல்லாம் உரிந்து தூர போட்டுட்டு ஒரு சரள் நூல் தரித்த ஒரு உடை தரித்து கொண்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அவன் முழு பலத்தோடு நடனமாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணலாம். பிரைஸ் காட். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. எப்படின்னா முழு பலத்தோடும் ஆண்டவர் விஷயமா முழுமையாய், நான் என்னைக்கு முழுமையாய் கர்த்தரை விசுவாசிக்கிறோனோ அன்றைக்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இல்ல கொஞ்சம் விசுவாசம் எப்படி? பேதுரு இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீர் மேல 4ஆம் ஜாமத்தில் வருகிற அந்த சம்பவத்துக்கு, ஆண்டவரே நீரானால் நானும் வரட்டுமா அப்படின்னா, சரி வா அப்படின்னாரு. வான்னு சொன்ன உடனே இவன் என்ன செஞ்சா, தண்ணி மேல நடந்து போறான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்க்கிற பொழுது நேரா போயிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கீழே பார்த்த பிறகு என்னாச்சு நிலைமை? தண்ணிக்குள்ள போயிட்டான். கீழே பார்க்கிற எல்லாருமே தண்ணிக்குள்ள தான் போயிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கீழ்த்தரமான எண்ணங்கள் உடையவர்கள், கீழ்த்தரமான சிந்தனைகள் உடையவர்கள், கீழ்த்தரமான நிலைகள் உடையவர்கள் எல்லாம் கீழே தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கீழே பார்க்கிறவர்கள் அல்ல, நாம் மேலே பார்க்கிறவர்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நம்ம சொல்லுங்க, சொல்லுங்க, வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மீட்பதற்குரிய தன்னுடைய அடற்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். பெலிஸ்தன் சுத்தி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya சொல்லலாம்.
ஹalleluya. அசட்டை பண்ணுகிற மனுஷனை, மனுஷியை, குடும்பத்தை கர்த்தர் அவனுடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நீங்க பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லலாம். கர்த்தருடைய ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது, துதிக்கிறதுல அசட்டை பண்ணக்கூடாது, ஜெபிக்கிறதுல அசட்டை பண்ணக்கூடாது, பாடுறதுல பண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். என்னவா கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது. யாருடையது? எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன சொன்னாங்க? அந்த வார்த்தை சொல்லிட்டு அவர் உங்களை ஒன்னை சொல்ல பாருங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆமென். விசுவாசம் எப்படி கொடுங்க? பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு பெரிய ஒப்பு கொடுப்பார். எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபெய்த் ஆண்டவர் அழைச்சிக்கிற நோக்கம், திட்டம். பிரைஸ் தி லார்ட். அந்த திட்டத்துக்காக நான் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் என்னோடு கூட அநேக காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அதை குறித்து தான் நாளைக்கு உபவாசித்து நாங்கள் ஜெபிக்கலாம் என்று ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரம் அது மாத்திரமல்ல, சங்கீதம் 150 நாம் கொஞ்சம் திருப்புவோம். 150. அந்த 150ல ஆண்டவரை நீங்க எப்படி துதிக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய ரகசியம் வைத்திருக்கிறார். வாசிங்க. ஹalleluya. 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 தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலம் என்றால் எது? இதா பரிசுத்த ஸ்தலம் இது. சில கேள்விகள் நீங்க கேட்காம தெரிஞ்சிக்காம இருக்கிறதுனால தான் என்ன வந்துருதுன்னா, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாய்க்குள்ள வந்துருது. எப்படி வந்துருது? துதித்தலும் சபித்தலும் இருக்குது. இந்த பாஸ்டர் வந்து நான் கேட்டேன், இந்த பாஸ்டர் சொன்ன அந்த ஏஜி பாஸ்டர் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் மெட்ராஸ்ல. அவர் சொன்னாரு, ஏன் பாஸ்டர் நீங்க இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு. தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் சொன்னது நான் சொல்றேன். புதுசா மந்திரம் கத்தவங்க யார் மேல விட்டு பார்த்தாங்க? புதுசா மந்திரத்தை போய் கத்துட்டு வரான்னு வச்சுங்க, அந்த மந்திரம் படிக்குதா படிக்கணும் யார் மேல கத்து கொடுத்துருங்க. சரி, அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியல. ஒரு பெரிய வரம் கேட்டானா ஒரு முனிவர்கிட்ட போய், ஒரு முனிவர்கிட்ட போய் வரம் கேட்கலாம். என்ன வரம் கேட்கிற? முனிவரே, நான் உங்களுடைய சிஷ்யனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வரம் கொடுக்கணும். அவனா, மகனே எதை கேட்டாலும் நான் தருகிறேன், என எதை கேட்டாலும் தருகிறேன் அப்படின்னு சொன்னான். நான் யாரு தர கை வச்சாலும் அப்படின்னா சாம்பல புஷ்பம் போயிடணும் அப்படின்ட்டான். இந்த வரம் உனக்கு கிடைத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டான். குருவே என்ன இப்ப நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண போறேன். அவர் தலையே கை வச்சுட்டான். அவர் என்னட்டாரு? சாம்பலா போயிட்டாரு. இப்ப குரு யார் ஆயிட்டாப்ல? இன்னைக்கு அதையா செய்யறதுக்கு நடக்குது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமே, அதுதான் முக்கியம் இன்னைக்கு. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, புதுசா மந்திரத்தை போடுறவன் வந்து என்ன சொன்னா, தான் மனைவி மேல விட்டு பார்க்கணும், அவ போய் சேர்ந்து போயிட்டா அதையோ போடான்னு சொல்லிட்டு சில ரகசியம்லாம் நீங்க பார்த்து விடணும். அதாவது என்ன சொல்றேன்னு கேட்டா, பரிசுத்த அலங்காரனாக்கா சாதாரண இல்லை. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அந்த ஆலயம் நீங்கள் இல்லை, நானே சொல்லையா. அவனாதான் கோயில் ஏதடா, குலம் ஏதடா, கும்பிடும் குலாமரனே, கோயிலும் குலமும்
மனதுக்குள்ளே. கோயில் ஏதடா, குலம் ஏதடா, கொம்பொடு குலாமரனை கோயிலும் மனதுக்குள்ளே, மனதுக்குள்ளே, மனதுக்குள்ளே. எங்க எழுதிருக்கலாம் பாருங்க. இந்த ராமலிங்க அடியார் எழுதும் போது நல்லா அழகாம். அகத்தில் கன்றவைகள் எல்லாம், அகத்தில் பார்ப்பவைகள் எல்லாம். அகம் என்ற என்ன? அகம் உள்ளம். அகத்தில் காண்பவைகள் எல்லாம், அகத்தில் இருப்பவைகள் எல்லாம் இந்த முகத்தில் கண்ணாடி ஒளி போல காண்கிறது. எப்படி தெரியுது? வீட்டுல ஏதாவது பிரச்சனை சொன்னாக்கா இங்க வந்து பார்த்தா எப்படி இருக்கும் முகம்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? இஞ்சி துண்டு குரங்கு மாதிரி இருக்கும். பிரச்சனை ஏறாது, பிரச்சனை ஏறாது. இந்த சட்டியில் ஒரு உப்பு போயிட்டு அந்த துரோகி இப்படி திட்டி விட்டாங்க. வேணும்னு உப்பு போட்டிருக்க மாட்டான். இப்படி சூடு சோழனை இருந்திருக்காது போல இருக்கு. 2 வாட்டி போட்டிருப்பா, அவ்வளவுதான் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அவன் கேட்டிருப்பான், உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டிருப்பான். அது மறந்துடுவான். எவ்வளவோ பிரச்சனை நடந்து மறந்துருப்பான். ஆனா இது மட்டும் அறிவு இருக்கான்னு கேட்டானே. நீ கேட்டானே படுக்கையில குழம்பி கொட்டிடுவா. லைஃப் உள்ள உப்பு கொட்டிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி அதான் ரகசியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது தேவனுடைய ஆலயம். இது நம்ம தேவனுடைய ஆலயம். அதை கெடுக்க கூடாது. பாஸ்டர் செய்திக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. பாஸ்டர் தான் செய்தி இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, அடுத்து நம்ம சீக்கிரவாசியே. அவருடைய வல்லமை விளங்கும். ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். ஆகாய விரிவை பார்த்து. ஏன் ஆகாய விரிவை பார்க்கணுமா? நான் ஒரு தூக்கம் வராம சில நியூஸ் பார்ப்பேன். என்னுடைய மொபைல்ல நல்ல ஆண்டவர் ஒரு நல்ல மொபைல் கொடுத்துட்டாரு. எல்லா நியூஸ் வந்து என்ன செய்யும், பிளாஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்குறேன். கடல் அந்த கடல்ல இருந்து நெருப்பு வெடிச்சு, தண்ணிக்குள்ள இருக்கிற கடல் வெடிச்சு அப்படியே பரவும், தீ கக்குது. அது நம்ம நன்றி சொல்லணும். நல்ல தேசத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு அடியில் சொல்லலாம். ஆமென். அது மாத்திரமல்ல, 500க்கும் மேற்பட்டவர்களை கழுத்தை அறுத்து கொன்று குவிக்கிற நாடுகள், தேசத்தை கர்த்தர்கள் அந்த பிளாஸ்டிக் பார்த்தேன். அது ஒரு சகோதரன் எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிறார், இதுக்காக ஜெபியுங்கள் என்று. ஒரு நல்ல தேசத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சுதந்திரமாக இந்தியாவில் கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லை. என்ன, இந்தியாவில் ஒரு சாதாரணமாக எங்கேயோ ஒரு அம்மா வந்து ஒரு பவுன் தோடு போட்டுருந்துருக்கிறா. பாவம் 80 வயசு இருந்திருக்கும். ரொம்ப நாள் பக்கத்து ஊர் பையன் வந்து என்ன அந்த ஒரு பவுன் தோட்டிலேயே கவனமா இருந்து என்ன செஞ்சிருக்கிறான். பாவை காதாரத்தாலும் பக்கத்துல கழுத்தை அறுத்துட்டு காதாரத்துக்கு போயிட்டான். இங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து சிலைக்கு போட்டுருக்கா மாதிரி 100 பவுன் போட்டுட்டு ரோட்ல நடந்து போயிடலாம். ஒருத்தரும் ஒன்றும் பார்க்கவே இல்லை. செக்யூரிட்டி நல்ல சேஃப்டியான தேசத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு நன்றி சொல்லணும். சொல்லலாம். நைட் 1 மணிக்கு கூட நீ நினைச்சலாம், நடந்து போகலாம், பகல்லே போக முடியாது. அப்படிப்பட்ட தேசத்துக்கு வைக்கல கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு. சிங்கப்பூர் போகும்போது பாஸ்போர்ட்டை பாக்கெட்ல வைக்கலாம். ஆனா மலேசியா போகும்போது பாஸ்போர்ட் வைக்கணுமா? ஆமா, சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. பாஸ்போர்ட் அடிச்சுடுவான், அவ்வளவுதான், போயிடும். கேர்ஃபுல்லா இருக்கணும். அது பாருங்க. 2வது பாருங்க, அந்த வசனவாசிங்க. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். என்ன வல்லமையுள்ள கிரியைகளா? இது போய் சொல்லிட்டு வயிற்றுடைய தேனா சாபத்தை தேனா குடிக்க கூடாது. அனனியா சபீரா என்ன செஞ்சாங்க? என்ன சொன்னாங்க? தன்னுடைய சொந்த நிலத்தை விற்று கொண்டு வந்து கொடுக்கிற விஷயத்துல சபிக்கப்பட்டு சென்று போனாங்க. ஆனா கொடுக்கிற விஷயத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க வாழ்க்கை செழிக்கணும்னா அமைக்கி குலுக்கி நன்றாக சரிந்து விழும்படியாக கொடுக்கணும்.
சொல்லுங்களா? ஆமென். எனக்கு கற்றுக் கொடுத்தா போனோம். என் வீட்டுக்கு சரி, இந்தியாவிலும் சரி, இங்கேயும் சரி, எங்க இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, செழிப்பா திரளா நான் வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து நான் போகணும். வீட்டுல என்ன மார்க்கெட்டா வைக்க போறீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், எல்லாம் நிறைய நிறைய வாங்கிட்டு போடுறோம். ஏன் தெரியுங்களா? இல்லை என்று சொல்லவே கூடாது. 50 பைசா கூடியா, 100 கிராம் கூட, 10 கிராம், அடுத்த நாளுக்கு போனாலும் நீ 100 கிராம் வாங்கணுமே. அது ஏன் மொத்தமாக வாங்கக்கூடாது? இல்லை, பட்ஜெட் இப்படி தான் போடணும். பட்ஜெட் நீ எங்க போடணும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் போடணும். என்ன தெரியுங்களா? என்னை அளவில்லாத ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே சொல்லுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, அடுத்தது மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். என்னவா இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவர் கிருபையா வச்சிருக்கிறாரு. என்னமா ஒரு பாட்டு பாடுறோம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கண் பார்க்கும் பூமி எல்லாம் பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அப்படின்னு என்ன செய்யணும்? சும்மா அப்படி பறக்குமா? சும்மா பறக்குமா? போனாதான் பறக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதை குறித்து நம்ம போய் யோசிக்கணும். ஒருவனெல்லாம் எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடு சுரமண்டலத்தோடு அவரை துதியுங்கள், தம்புரோடு நடனத்தோடு அவரை துதியுங்கள். எதுக்கு? ஆண்டவர் இந்த தேசத்தில் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேசத்தில் எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய தசமபாகத்தை ஏமாத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தசமபாகத்தை வஞ்சிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல, நீங்களா ஞானம் உள்ளவர்கள், கொடுக்குறீங்க. பிரைஸ் காட். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆராதனை எல்லா ஆராதனை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். 52 வாரம். இந்த 52 வாரத்துல நீ இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். பிரைஸ் காட். 52 வாரத்துல மாசத்துல 12 முறை பாஸ்டிங் பிரேயர். அந்த 12 நாளாவது நீ ஒழுங்கா இருக்கேன்னு பார்க்கணும். வர வாரம் பாஸ்டிங் பிரேயர் இருக்குது. பிரைஸ் லார்ட். வர வாரம் ஆராதனை முடிச்சுட்டு பாஸ்டிங் பிரேயர் எத்தனை பேர் வரீங்கன்னு தெரியாது. கர்த்தருக்கு சோதனை வரணும். அப்படியாக என்னவா நடனத்தோடு துதியுங்கள், யாழோடு திங்குழலோடு துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு துதியுங்கள், கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதியுங்கள். செத்து போனவங்க யாரும் துதிக்க முடியாது, சுவாசம் தான் துதிக்க முடியும். என்னவா? உயிரோடு கர்த்தரை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்கிற பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். துதிக்க 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 அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதான் கர்த்தர் நடத்துறதான ஒரு பெரிய கிருபை. கொடுக்க 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 ஜெபிக்க 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 உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடிடுவோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கப்பட்ட தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற சங்கீதத்தை இம்மட்டுமாய் கர்த்தரைகளை ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய பலத்த கரம் தங்கியிருப்பதாக. தேவன் இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி காத்துக் கொள்ளபடியாக கர்த்தருடைய தயவும் கிருபையும் இந்த நாட்களில் தங்கியிருக்கபடியாக ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளை பரிசுத்தப்படுத்தபடியாக ஸ்தோத்திரம். செய்தி ஆசீர்வதியும். செய்தி கொண்டு வருகிற உம்முடைய மகனை ஆசீர்வதித்து பலப்படுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென். பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பரிமாறிக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் மீண்டும் உங்கள் மத்தியில் செய்தி கொடுக்க வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
காஸ்பல் மிரக்கல் மினிஸ்ட்ரி சார்பாகவும் என்னுடைய சொந்த சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2-3 மாதங்களாக ஒரு ஆத்மதாகம், பயங்கரமான ஒரு வேதனை சபையை குறித்து நான் பலமுறை ஐயாவிடமும் அதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். சபையை குறித்து, சபையில் உள்ள பாரங்கள், வேதனைகள், ஆத்தும ஆலயம், இவற்றை குறித்து அநேக நாட்களாக நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி கடந்த 1 வாரமாக தியானம் செய்து கொண்டிருக்கும் போது அதை குறித்து சிலவற்றை மாத்திரம் பேச ஆண்டவர் ஏவுதல் கொடுத்தார். அது பல பாகமாக பேசப்பட வேண்டும். ஏனென்றால் அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3-4 மணி நேரம் பேச வேண்டும். அது பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 அப்படி பேசிக்கொண்டே போகலாம். இன்று பாகம் 1ஐ தொடங்கலாம் என்று ஆசைப்பட்டேன். தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், நாங்கள் மறைக்கப்பட வேண்டும், தேவன் வெளிப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய இன்றைய சேரியில கொடுக்கறதுக்கு முன்பாக நான் சொல்கிறேன், ஜெபத்தோடு இருங்கள், தேவன் உங்களோடு பேசுவார். நான் இதை குறித்து பேச விரும்புவதற்கு முன்பாக ஒரு சிறு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். தவறாக நினைக்க வேண்டாம், யாரையும் வேதனைப்படுத்த நான் இந்த கேள்வி கேட்கவில்லை. நாம் என்ன நோக்கத்தோடு இன்று ஆலயத்துக்கு நாம் வந்திருக்கிறோம்? வாட் இஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன்? நாம் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறோம்? இல்லை வெள்ளிக்கிழமை ஆராதனை போக வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறோமா? இல்லை பாஸ்டருடைய கட்டாயத்துக்காக நாம் வந்திருக்கிறோமா? இல்லை நம்மளுடைய அபிவிருத்திக்காக நாம் வந்திருக்கிறோமா? இல்லை நம்மளுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அதிகமாய் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோமா? இல்லை உலகப்புறமான ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறோமா? நான் இதை கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். உண்மையிலே அந்த பாரத்தில் தான் நான் கேட்கிறேன். ஏனென்றால் அநேகருக்கு அந்த பாரம் கிடையாது. ஒரு ஆலயத்துக்கு போவதற்கு முன்பாக நாம் தயாரெடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் நாங்கள் இந்த புல்பிட்டில் வந்து நிற்க வேண்டும் என்றால் 7 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் நாங்கள் நிற்க வேண்டும். நின்றால் தான் ஏதாவது ஒரு 4 வார்த்தை பேச முடியும். ஆகவே நான் அந்த வாரத்தில் நான் பேசுகிறேன். ஆகவே யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆகவே நாம் ஏதாவது ஒரு we should expect something from God. இன்று நான் தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற வேண்டும். இன்று நான் சபைக்கு போகிறேன், அந்த சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நான் இன்று தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற வேண்டும். அதே லெவலில் இருக்கக்கூடாது. நம்ம இப்படியே ஏறிட்டே போனோம். நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம். செய்திக்காக போவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். சபையை குறித்து என்று நான் பேசுகிறேன். சபை என்றால் என்ன? சில காரியங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சோ சபை என்றால் அந்த சபையின் அந்த தலைமை யார் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து. அப்போ முதலாவது நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? சபையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் நாம் அவரிடத்திலிருந்து ஏதாவது பெற முடியும். ஆகவே நாம் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக நாம் தயார் எடுத்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிந்தால் உபவாசத்தோடு வாங்க. அது ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப ஆசீர்வாதம். அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்று சாப்பிடாம ஆண்டவர் சமூகத்துக்கு உபவாசத்தோடு வந்து பெற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் நிறைவேற்றக்கூடிய தேவன் தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சோ சபை என்று பார்க்கும்போது சபையின் முக்கியத்துவமான பங்கு வகிப்பவர் யார் என்று பார்க்கிறோம். யார் சொல்லுங்க?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மீண்டும் அதை வாசியுங்கள். சபை சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. this is endless. Generation to generation, Jesus Christ is the head of the church. Generation to generation. தலைமுறை மாறினாலும் தலைமை மாறுவதில்லை. ஹalleluya. சாத்து மாகரி சந்தனரா. தேவன் என்றும் ஒருவராய் இருக்கிறார். அவர் நமக்கு மகிமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மாறுவதற்கு அவர் காரணமாய் இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் காரணமாய் இருக்கிறார். நம்முடைய வளர்ச்சிக்கு அவர் காரணமாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆகவே முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் தான் நம்மளுடைய first and last. We can take alpha omega. அவர் ஃபர்ஸ்டாவும் இருக்கிறார், லாஸ்டாவும் இருக்கிறார், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். ஆகவே let us give importance to Jesus Christ when we come to the church. அப்போ ஆண்டவருக்கு நம்ம சமூகத்துல நாம் மகிமைப்படுத்தும் போது இன்னொரு வசனம் தாவீது சொல்கிறான், நீ என்னை மகிமைப்படுத்து, நான் உன்னை உயர்த்துவேன். அவருக்கு மகிமைப்படுத்தாமல், அவரிடம் கீழ்ப்படியாமல் அவரிடத்திலிருந்து ஒன்றும் பெற முடியாது. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இரண்டாவதாக நாம் வாசிப்போம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12-16. 2 Chronicles 7th chapter verse 12-16. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12-16. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ள நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். அதாவது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். சாலமோன் ஆலயத்தை பணிகிறார், ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார். அன்று தேவன் அவருடைய இரவு அவரோட பேசுகிறார். அந்த சம்பவம் தான் இதை நாம் படிக்கிறோம். இதில் முக்கியமாக நாம் பார்க்கும்போது இதில் ஆலயத்தில் 2 காரியங்கள் குறித்து பேசப்படுகிறது. The house of sacrifice, the house of prayer. 2 காரியங்கள் இதில் குறித்து நாம் பார்க்க போகிறோம். First of all, house of sacrifice. அந்த காலத்தில் பலி கொடுத்தாங்க. That is why it is called house of sacrifice. இந்த காலத்தில் நம்ம பலி கொடுக்கிறது இல்லை, பட் வேற விதமான பலி கொடுக்கிறோம். அதை குறித்து பார்ப்போம். பின்ன ஹவுஸ் ஆஃப் பிரேயர்னு சொல்றாங்க. ஹவுஸ் ஆஃப் பிரேயர், ஆலயத்தில் ஜெபம். இது 2ம் ஏறெடுக்கிறதை பற்றி குறித்து இதை வாசிப்போம். முதல்ல 12 மாத்திரம் வாசிங்க. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அது இங்கிலீஷ்ல சொல்றது, I have chosen this place for myself as a house of sacrifice. இங்கிலீஷ்ல அழகா அது கொஞ்சம் அழகா சொல்லிருக்காங்க. சாக்ரிஃபைஸ்னா என்ன? சாக்ரிஃபைஸ்னா தமிழ்ல அது கரெக்டான வேர்டு பார்த்தோன்னா தியாகம் பண்றது, அதாவது விட்டு கொடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு உள்ள பொருளை அப்படியே சாக்ரிஃபைஸ், எனக்கு வேணும், சரி எனக்கு 2 இருக்கு கொடுத்துருக்கணும். சாக்ரிஃபைஸ், சம்திங் we are giving out of nothing. ஸோ எனக்கு வேண்டாத பொருள் கொடுக்கறது இல்லை சாக்ரிஃபைஸ். நல்லா கவனிக்கணும், எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி கொடுக்கறது இல்லை சாக்ரிஃபைஸ். நல்லா கவனிக்கணும், என்னோட இருக்கணும், அப்பதான் புரியும். எனக்கு வேண்டாத ஒரு பொருளை கொடுக்கறது சாக்ரிஃபைஸ் கிடையாது.
எனக்கு முக்கியமானவற்றை நான் கொடுக்கும் போதுதான் அது sacrifice. அப்போ பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அதை குறித்து நான் பேசுகிறேன். What is sacrifice? என்ன ஆலயத்தில் நீங்க என்ன கொடுக்க முடியும்? முதலாவது உங்களுடைய நேரம், டைம் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு யாருமே டைம் கிடையாது. என்ன பாஸ்டர் நேரமே கிடையாது, நேரத்துக்கு எனக்கு நேரம் கிடைக்கல, அதனால நான் ஆயுத கூட்டத்துக்கு போக முடியல. நேரம் இல்லை எனக்கே. see myself, I am blaming myself. எனக்கே டைம் இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்க முடியல என்னால் டைம். அப்போ அந்த நேரத்தை கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோமா? யோசிக்கணும். 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல 10% ஆண்டவர் சமூகத்துல டெய்லி நம்ம கொடுக்குறோமா? என்னாலே முடியல. 2 hours 40 minutes கொடுக்க முடியுதா? முடியல. பல முறை நான் அழுதுருக்கிறேன். அதனால நான் என்ன செய்வேன்னா, வீக்கெண்ட்ஸ்ல வந்து நிறைய நேரம் செலவு பண்ணிடுவேன் ஆண்டவர் சமூகத்துல. 4-5 hours கண்டினியூஸா உட்காந்துருவேன். காலையில 11 மணிக்கு உட்கார்ந்தா 2 மணி மட்டும் அப்படியே தியானம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். ஏன்னா அந்த இழந்த அந்த ஒரு வாரத்துல ஆண்டவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியாத டைம்ல சனிக்கிழமை ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். நிறைய தியானிப்பேன். அப்படியே உட்காந்து தனியா தான் இருப்பேன். பையன்கிட்டையும் பேச மாட்டேன், மனைவிட்டையும் பேச மாட்டேன். என் ரூமுக்கு போயிடுவேன், அந்த பைபிளை எடுத்து வாசிப்பேன். நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ அந்த டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். we have to give some time to God. அப்போ நம்ம தேவ சமூகத்துல நம்ம எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்றோமோ அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம். அப்போ பண்டைய காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, அது 12 ஒண்டி வாசிப்போம். மேலும் then the Lord appeared to Solomon. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு that is prayer. இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இந்த ஸ்தலத்தை பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். House of sacrifice. So in the house of sacrifice you have to sacrifice your time. முதலாவதாக நாம் டைம் நேரத்தை கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். பல மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும். பல மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக அபிவிருத்திகளும் அநேக ஆசீர்வாதங்களும் தொப்பின் தொடரும். You have to pay a price in order to get something good. ஒரு நல்ல வகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விலை கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு பொருள் வாங்கணும்னா கண்டிப்பாக அதற்கான விலையை கொடுக்க வேண்டும். அதே போல நாம் தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற வேண்டும் என்றால் நாம் we have to lose something for him in order to get something from him. நாம் தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தில் ஏதாவது கொடுக்க வேண்டும். We have to pay a price to the Lord. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று ஒரு தீர்மானத்தோடு போக வேண்டும். இன்று நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நான் யாரையும் நியாயம் விதிக்கவோ குறை சொல்லவோ நான் இங்கு நிற்கவில்லை. ஆனால் நான் வேதனையோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நானும் அந்த செலவிடும் நேரத்தில் நான் பலமுறை விழுந்து போயிருக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். கண்டிப்பாக தேவ சமூகத்தில் we have to give more time to God. அப்போ தேவ தனிமையில தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது தேவன் உங்களோடு பேசுவார். I have heard this. நான் பல முறை தேவன் சமூகத்தில் தனியா உட்கார்ந்து புலம்பும் போதுதான் அவர் இந்த வசனத்தை வாசி, அதை எடுப்பா, அதை வாசி, நான் உன்னால இருக்கிறேன் அப்படின்னு பலத்தை கொடுப்பாரு. அப்போ தேவ சத்தத்தை கேட்க முடியும். அப்போ அவருடைய வழிநடத்தல் இருக்கும். சரி, அடுத்த ஸ்டெப் எங்க போகுது அப்படியே தடுமாறிட்டு இருக்கும்போது அவர் வசனத்தை கொடுப்பாரு. அவர் ஆலோசனை கொடுப்பார். அவர் ஆலோசனையின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் அபிஷேகத்தின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அடுத்தது வாசிப்போம். 13 வாசிப்போம். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நல்லா கவனிக்கணும் ப்ளீஸ். ஜெபம் பண்ணி என் முகத்தை
தேடி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அப்போது பரலோகத்தில் இருக்கும் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் தேசத்தில் சேமத்தை கொடுப்பேன். அந்த பயணிக்கு ஒளி வாசிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் செவிகள் கவனிக்கிறவையாய் இருக்கும். அப்போ இஸ் ஹவுஸ் ஆஃப் பிரேயர், ஜெப வீடு. சோ அடுத்த சர்ச்சை குறித்து பார்க்கும்போது இட்ஸ் ஹவுஸ் ஆஃப் பிரேயர். நம்ம ஜெபம் பண்ணும்போது அதை கேட்கிறாரு. அவர் கேட்கிறான்னு எப்படி நமக்கு உறுதினா இந்த வசனம் சொல்லுது, நீ ஜெபம் பண்ணு, என் ஆலயத்துக்கு வா, ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணும்போது நான் என்ன செய்வேன்னு 15 தெளிவா சொல்லுது. மீண்டும் அந்த 15 வாசிப்போம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் செவிகள் கவனிக்கிறவையாய் இருக்கும். சோ இதுல இருந்து ரெண்டு காரியங்கள் நம்ம படிக்கிறோம். We have it's a house of sacrifice, is a house of prayer. அப்போ ரெண்டு இருக்கணும். ஒரு சபை என்று சொன்னால் நமக்கு sacrifice பண்ண வேண்டியது இருக்கணும். Time, prayer. So we have to use our time, our prayer. Very important. அப்போ இது மூலமா இரண்டு காரியங்களை நாம் படித்துக் கொண்டோம். முதலாவதாக அது சொல்லப்படுகிறது, நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். அப்படிதான் இந்த வசனத்தில் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளாகவும் என் செவிகள் கவனிக்கிறவர்களாய் இருக்கும். So two things happens. So our கண்கள் திறந்திருக்கும், காதுகள் கேட்கப்படும். நம்மளுடைய ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். கண்டிப்பாக நம் ஜெபம் கேட்கப்படும். So ரெண்டு காரியங்களை குறித்து பார்த்தோம். நாம் யாகப்பட வேண்டாம். நாம் விசுவாசத்தோடு புறப்பட்டு ஆலயத்தில் வந்து நாம் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து நாம் ஜெபம் செய்தால் கண்டிப்பாக இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம், நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். ஏசாயா 56:7 வாசிப்போம். ஏசாயா 56:7 வாசிப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அது என்ன வீடா? ஜெப வீடு. House of prayer. இங்கிலீஷ்ல அழகா சொல்லி இருக்குது. This will be called the house of prayer. For my house shall be called a house of prayer. முக்கியமா இதுல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, ஜெபம் இல்லாத வாழ்க்கை, அது நான் ஒன்று சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க, அது சுத்த வாழ்க்கை தான். There is no life without prayer. எப்படி ஒரு செடிக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படுகிறதோ, அந்த செடி தண்ணி ஊத்துனாதான் அந்த வளர்ச்சி இருக்கிறதோ, அதே போலதான் ஜெபம். நம்மளுடைய வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டுமா, ஆசீர்வாதம் வேண்டுமா, உயர்வு வேண்டுமா, ஏதாவது பெற வேண்டுமா, then we have to pray. அப்பா ஏசாயா 56:7 ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். I will bring to my holy mountain and make them joyful in my house of prayer. Their burnt offerings and the sacrifice will be accepted on my altar. For my house shall be called a house of prayer. என்னுடைய வீடு ஜெப வீடாக கருதப்படும். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபத்தை
ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை. ஜெபம் இல்லாத வாழ்க்கை என்று சொன்னால் அது சாவுக்கு சமம் என்று சொல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். John 2:16. பிதா வீட்டை என்ன ஆக்கக்கூடாதான்? வியாபார வீட்டா மாற்றிடாதீங்க. முக்கியமான 3வது காரியம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஹவுஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், ஹவுஸ் ஆஃப் பிரேயர், அண்ட் டோன்ட் மேக் இட் a ட்ரேட் ஹவுஸ். அதாவது வியாபார ஸ்தலமாக மாற்றாதீர்கள். ரீசெண்டாக நான் ஒன்று கேள்விப்பட்டேன். அது ரொம்ப வேதனையா இருந்தது. சென்னையில ஒரு பெரிய சபையில 3000-4000 பேர் கூடுகிறாங்க. அந்த 3000-4000 பேர் கூடுகிற சபையில மாதந்தோறும் ஒரு குழுக்கள் நடக்குமா, அதாவது லக்கி ட்ரிப். இந்த சபையில வருகிற ஒவ்வொரு பேரும் எழுதப்பட்டு அந்த லக்கி ட்ரிப் நடத்துறாங்களாம். அந்த குழுக்கள்ல என்ன பிரைஸ் கொடுக்குறாங்கன்னா நானோ கார் கொடுக்குறாங்க. அந்த சபை என்ன நோக்கத்தோடு என்ன லட்சியத்தோடு போய் கொண்டிருக்கிறாங்க எனக்கு தெரியல. அது வியாபார கூடமா மாற்றிட்டாங்க. அந்த கார், நான் ஒரு நபரிடம் கேட்டேன், எதற்காக நீங்க அங்கு போகிறாய்? எனக்கு நானோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அந்த நேரம் பார்த்து நான் இதை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப வேதனையா இருந்தது. அதாவது அந்த மாதந்தோறும் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லா சர்ச்சிலும் ஃபர்ஸ்ட் வீக்ல ஹோலி கம்யூனியன் இருக்கும். ஆனா அங்க என்ன இருக்கும்னா லக்கி ட்ரிப். எல்லாரும் கரெக்டா வந்துருவாங்க. ஏன்னா அன்னைக்கு வரவங்களுடைய பேர் தான் அதுல போடப்படும். ஆகவே அன்னைக்கு அந்த சர்ச் ஃபுல்லா இருக்கும், இடம் பத்தாது. 4000னா 4500 பேர் வருவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 500 பேர் வருவாங்க. தான் பேர் உருவாதா நானோட. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன லட்சியத்தோடு போறாங்க? நானோ லட்சியத்தோடு போறாங்க. அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் இதை சொல்லவில்லை, வேதனையோடு சொல்கிறேன். பல காரியங்கள் இந்த 3-4 மாதங்களாக சபையை குறித்து ரொம்ப எனக்கு தெரியாது, என்னவென்று தெரியாது, ஒரு பயங்கர பாரத்தை கொடுத்து விட்டார். அப்போது நான் பலமுறை ஐயாவோட நான் பேசினேன். ஐயா, எனக்கு ரொம்ப பாரம். ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போதுதான் எனக்கு சபையை குறித்து ஒரு பாரம், பயங்கர பாரம் வருகிறது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தேவன் யார் என்று அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆத்ம தாகம் பயங்கரமாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அதை நான் பலமுறை வண்டியில போகும்போதும் வரும்போதும் அதை நான் ஐயாவோட பேசிக்கொண்டிருந்தேன். ஏன் என்று நான் சொல்கிறேன் என்றால், அது ஒரு மீண்டும் வாசிங்க, அது கரெக்டா இருக்கு. நீங்க சபையில அது வாசிங்க. 2:16. போங்க, வியாபார வீடாக்காதீர்கள், ஹவுஸ் ஆஃப் ட்ரேட். ரொம்ப வேதனைக்குரிய. ஓசையா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஓசையா, ஓசியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்பிராயீமின் காவல்காரர்கள் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளில் எல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் சொன்னா யாருக்கும் பிடிக்காது. தீர்க்க தரிசனம் சொன்னா பிடிக்காது. ஆண்டவர் இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பிடிக்காது யாருக்கும். எங்க சபையிலே இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு வீட்டுல நாங்க போய் சொன்னோம், இது மாதிரி ஆண்டவர் பேசுறாருமா, உன்னுடைய சகோதரன் வியாதிப்பட்டு போவதாக தேவன் என்னோடு பேசினார் என்று ஐயா சொன்னார். நான் பக்கத்துல இருந்தேன். அப்ப அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தான் இருக்கான் என் சகோதரன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, சந்தோஷம் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி வேதனையோடு வந்துட்டோம். சற்று ஒரு 10-15 நாள் மணி இருக்காது, அவர் சடனா அந்த பையனை ஐசியூல கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து கோமா ஸ்டேஜில் கொண்டு போனாங்க. கடைசியாக அவன் இறக்க நேரிட்டது. ஆகவே இதில் என்ன பார்க்கிறோம் என்றால், தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யறாங்கன்னா உசாரணப்படுத்துகிறார்கள்.